Taste the Daily. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுகவினர் மும்மதங்களை சார்ந்த வழிபாட்டு தலங்களில் வழிபாடு மேற்கொண்டனர். கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சக்தி விநாயகர் கோவில், உதகை சாலையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் பெல்லாதியில் உள்ள தர்காவில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் OK சின்னராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் சிவகங்கை சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கழக அம்மா பேரவை சார்பில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக பிடாரி பொன்னியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டியும் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தம் ஏற்பட்டு சமாதானம் உண்டாக வேண்டியும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள உடையார்குடி மாரியம்மன் கோயிலில் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதிமுக கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் KSK பாலமுருகன் உட்பட திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்கி 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய கழக செயலாளர்கள் வாசு முருகையன், சிவக்குமார், நகர கழக செயலாளர் MGR தாசன் ஆகியோர் செய்திருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி தருமபுரியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுகவினர் மருத்துவ முகாமை நடத்தினர். தருமபுரி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் பாசறை செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன், மாநில விவசாய பிரிவு செயலாளர் TR அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றனர்.